عليكم ورحمة الله وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم أما بعد. قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ألا إن أولياء الله لا خوف عليهم ولا هم يحزنون. صدق الله مولانا العظيم. அளவற்ற அருளாளரும் நிகழற்ற அன்புடையவருமாகிய எல்லாம் அல்ல அல்லாஹ் தஆலாவின் திருநாமம் போற்றி துவங்குகின்றேன். சலாத்தும் சலாமும் ஈருலக தலைவர் எம்பெருமான முஹம்மது முஸ்தபா அஹ்மது முஜ்தபா ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அன்னாள் அடித்து ஓட்டி அப்படியே பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், வலிமார்கள், ஷுஹதாக்கள், சாலிஹீன்கள், நல்லோர்கள், குறிப்பாக நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வுடைய ரஹ்மத் என்ற கிருபை என்றென்றும் நிலவற்றுமாக. ஆமீன். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் அடியார்களே, மேலான பெரியார்களே, சகோதரர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய மகன் கிருபையினால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த முதல் வசந்தமான ரபீல் அவ்வல் மாதத்தின் இறுதி நாளில் நாம் இருக்கிறோம். ரபீல் அவ்வலுக்கு பிறகு ரபீஉல் ஆஹிர், இரண்டாம் வசந்தம் என்று சொல்லக்கூடிய ரபீஉல் ஆஹிர் நம்மை எதிர்நோக்கி கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு மாதங்கள் வரும் பொழுது அந்தந்த மாதத்திலே என்னென்ன அமல்கள் நாம் செய்வோமோ அதை கெடுப்பதற்காக, சீர்குலைப்பதற்காக இன்று எவ்வளவோ பல முயற்சிகள் மேற்கொள்ளப்படுகிறது. எப்பொழுது ரபீல் அவ்வல் பிறந்ததோ உடனே என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா, மீலாது விழா கூடாது, மோதுவது கூடாது என்பதாக இது போன்ற செய்திகளை பரப்பினார்கள். அடுத்து ரபீஉல் ஆஹிர் மாதம் பிறந்தவுடன் இந்த ரபீஉல் ஆஹிர் மாதத்திலே அவர்கள் சொல்லுவாங்க, முஹீதீன் அப்துல் காதிர் ஜீலானி அவர்களுடைய அந்த மௌலிது ஷரீஃபை பிறை 1 to 11 வரைக்கும் நாம் ஓடுவோம். இப்ப என்ன குழப்ப ஆரம்பிச்சிருக்கிறாங்க, மீலாது விழாதெல்லாம் முடிஞ்சிருச்சு. இப்ப அடுத்து என்ன ஆரம்பிச்சிருக்கிறாங்கன்னா, கபருக்கு போகக்கூடாது, கபூரில் உள்ளவங்க எதுவுமே செவிசாய்க்க மாட்டாங்க, அங்கெல்லாம் போகாதீங்க அப்படின்ட்டு தர்காவுக்கு மாதம் முன்னாடி நின்று என்ன செய்யறாங்க, பிரசங்கம் பண்றாங்க. ஃபேஸ்புக்கில் அந்த வீடியோ வந்திருக்கு. இப்படி ஒவ்வொரு மாதங்கள் வரும் பொழுது அந்த அமல்களை, நற்செயல்களை செய்யக்கூடிய நம்ம சமுதாய மக்களை தடுப்பதற்கு நம்ம சமுதாயமே கிடையாது. அவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகள் ஒரு விஷயத்தை நம்ம விளங்கணும். யாரு தடை செய்யணும் என்று நினைக்கின்றார்களோ அவங்களும் குர்ஆன் ஆயத்தை தான் சொல்லுவாங்க, நம்மளும் குர்ஆன் ஆயத்தை தான் சொல்றோம். யாரை தடை செய்யணும்னு நினைக்கிறாங்களோ, உதாரணத்திற்கு கபர் ஜியாரத்துக்கு போகாதீங்க, அங்க உள்ளவங்க செவிசாய்க்க மாட்டார்கள் அப்படின்னு சொல்றவங்க அவங்களும் ஆயத்தை தான் சொல்லுவாங்க. ஒரு விஷயத்தை நம்ம நல்லா விளங்கணும். குர்ஆன் ஆயத்தை பொறுத்த வரைக்கும் 2 விதமான அர்த்தங்கள் உண்டு. ஒவ்வொரு ஆயத்திற்கும் உள்ரங்கமான அர்த்தம்னு ஒண்ணு உண்டு, வெளிரங்கமான அர்த்தம்னு ஒண்ணு உண்டு. வெளிரங்கமான அர்த்தம் என்ன, அதனுடைய மஅனாக்கள், அதனுடைய மீனிங், அதனுடைய பொருள். உள்ரங்கமான அர்த்தம் என்ன, அதனுடைய விளக்கம், தஃசீர். ஒரு ஆயத்தினுடைய வெளித்தோற்றத்தை மட்டும் வைத்துக் கொண்டு நாம் அமல் செய்வோம் முடியுமா என்று சொன்னால் முடியாது. அதில் அல்லாஹ் என்ன சொல்றான், அதனுடைய விளக்கங்கள் என்ன என்பதை தெரிந்தால்தான் நாம் அமல் செய்ய முடியும். இப்ப இவர்கள் செய்யக்கூடிய பிரச்சாரங்களை நாம் பார்க்கும் பொழுது ஒவ்வொரு ஆயத்தையும் வைத்து அதனுடைய மீனிங்கை தான் அவர்கள் சொல்கிறார்களே தவிர அதனுடைய விளக்கத்தை சொல்வதில்லை. விளக்கத்தை சொன்னான்னு சொன்னா அவனுடைய அந்த தங்கருக்கு பாருங்க, அவனுடைய இயக்கம் இருக்குல்ல, எல்லாமே தவிடுபடியாக போயிருக்கு. தான் எந்த இயக்கத்திலே, தான் எந்த கொள்கையிலே இருக்கிறோமோ அதற்கு தோதுவாக குர்ஆன் ஆயத்துக்களையும் ஹதீஸ்களையும் வரைத்துக் கொள்கிறார்கள்.
ஆனால் அந்த ஆயத்தினுடைய முழு அர்த்தம், அதனுடைய முழு விவரம், அதனுடைய விரிவுரை என்ன என்பதை நாம் பார்க்க வேண்டும். இப்ப நாம் எதிர்நோக்கி கொண்டிருக்கக்கூடிய ரபியுல் ஆகிர் மாதம் வழிமார்களுடைய மாதம். தொடர்ந்து நம்ம ஒவ்வொரு மாதத்தை நாம் பார்த்தோம் என்று சொன்னால் ரபியுல் ஆகிருக்கு அடுத்து ஜமாத்துல் அவ்வல். ஜமாத்துல் அவ்வல்ல பார்த்தோம்னா பல ஊர்களில் இந்த மாதிரி நம்ம பக்கத்தில் இருக்கக்கூடிய பரங்கிப்பேட்டை, முத்துப்பேட்டை, இது போன்ற ஊர்களிலே அடக்கம் பெற்றிருக்கக்கூடிய வழிமார்களின் உருசுகள் நடைபெறும். ஜமாத்தில் ஆகிரை நாம் எடுத்துக்கொண்டால் நாகூரிலே அடங்கியிருக்கக்கூடிய ஷாவுல் ஹமீது பாதுஷா அவர்களுடைய உருசு நடைபெறும். இப்படியாக ஒவ்வொரு மாதத்தை நாம் எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் அந்த ரமலானுக்கு முன்பதாக நாம் பார்த்தா ரமலானிலேயே ஒரு அவுளியாக என்ன செய்யும் ஹத்த நடைபெறும். அது யாருன்னு சொன்னா திருச்சியில் அடங்கியிருக்கக்கூடிய நட்டஹா வழியுள்ள அவங்களுக்கு ரமலான் பெரிய 15. ஒவ்வொரு மாதத்திலும் பிறந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு இடங்களிலும் அடக்கமாக இருக்கக்கூடிய வழிமார்களை அவர்களை தரிசிப்பது, அவர்களை ஒரு தியானம் செய்வது, இது போன்ற அமல்கள் நடைபெற்றுக் கொண்டுதான் இருக்கிறது. இது கியாமத்து நாள் வரைக்கும் நடைபெற்றுக் கொண்டுதான் இருக்கும். அது யாராலும் தடுக்க முடியாது. யார் ஈமான உறுதியா இருக்கிறாங்களோ அவங்க கரெக்டா இருந்துருவாங்க. யார் ஈமான்ல உறுதியாக இல்லையோ கொஞ்சம் அப்படியும் இப்படியும் இருக்கிறாங்கன்னு வைங்க, அவங்க என்ன செய்வாங்க, அப்படியா உடனே நினைச்சிடுவாங்க, அதை அப்படியே ஒழுங்கு கட்டிடுவாங்க, தர்கா பக்கமே போறது இல்லை. இப்படியாக இப்ப நாம் எதிர்நோக்கி கொண்டிருக்கக்கூடிய ரபியுல் ஆகிர் மாதம் முஹீதீன் அப்துல் காதர் ஜீலானி அவர்கள் பிறந்த மாதம். அவர்களுடைய பெயரை நம்ம என்ன செய்யறோம், மௌலூத் வரும். அப்ப வழிமார்கள் அவங்களுடைய வாழ்வில் என்ன நிகழ்வுகள் ஏற்பட்டிருக்கு, அவங்க எப்படி வாழ்ந்தாங்க என்பதை நம்ம சிந்திக்கிறோம். இப்ப நம்முடைய நிலைப்பாடு என்ன அப்படின்னு சொன்னா, இப்ப நாகூர் தர்காக்கு நம்ம போறோம், இல்ல காரைக்கால் மஸ்தாலுக்காக வழி உள்ள தர்காக்கு நம்ம போறோம். போனா என்ன செய்யறோம், ஒரு யாத்தின் மொழி துவா செஞ்சுட்டு வந்துடும். சில பேர் என்ன செய்வாங்க, அவங்களுடைய பெயரால ஏழை எளிய மக்களுக்கு சாப்பாடு போடுவாங்க. சில பேர் என்ன செய்வாங்க, திங்கக்கிழமை வெள்ளிக்கிழமை மட்டும் என்ன செய்வாங்க, தர்காக்கு போயிட்டு வந்துடுறது. இப்படித்தான் நம்ம வழிமார்களுடைய அந்த தர்பார்களை நாம் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கணும். அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு என்ன என்பதை நம்ம முதல்ல விளங்கணும். எப்படி வாழ்ந்தாங்க அவங்க, ஜியாரத்து செய்வது, அவங்களுக்கு யாத்தின் ஓதி துவா செய்வது எல்லாமே சரியத்துக்கு உட்பட்டதுதான். ஆனாலும் அவர்களுடைய அந்த தரிசனம், அவர்களுடைய வாழ்க்கை வரலாறுகளை நாம் என்ன செய்யணும், எடுத்து பார்க்கணும். அவங்க எப்படி வாழ்ந்தாங்க, எப்படி வாழ்ந்துருக்கிறாங்க அப்படின்னு. அதில் முஹீதீன் அப்துல் காதர் ஜீலானி அவர்களுடைய பிறப்பு ஹிஜ்ரி 470 பிறந்திருக்கிறாங்க. ஹிஜ்ரி 561 அவங்க வஃபாத் ஆகியிருக்கிறாங்க. ஹிஜ்ரி 561 நடந்திருக்காங்க, அவங்க வஃபாத் ஆகியிருக்கிறாங்க. 581 ஹிஜ்ரி அப்போதுதான் பைத்துல் முகத்தஸ் வெற்றி கொள்ளப்பட்டது. சலாஹுத்தீன் அய்யூபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய அந்த தலைமையில பைத்துல் முகத்தஸ் வெற்றி கொள்ளப்பட்டது. அப்படி பைத்துல் முகத்தஸ் வெற்றி கொள்ளும் பொழுது அதற்கு உதவியாக இருந்த மாணவர்கள்லாம் யார் அப்படின்னு சொன்னா முஹீதீன் அப்துல் காதர் ஜீலானி அவர்களுடைய மாணவர்கள் தான். எல்லாருமே அனைவருமே முஹீதீன் அப்துல் காதர் ஜீலானியுடைய மாணவர்கள். அந்த இளைஞர்கள் தான் என்ன செஞ்சாங்க, எதிரிகளோடு எதிர்த்து நின்று போராடி பைத்துல் முகத்தஸை மீட்டெடுத்தாங்க. இப்படியாக பல சம்பவங்கள் இருக்கு. அதே போல ஹஜ்ரத் முஹீதீன் அப்துல் காதர் ஜீலானி அவர்களுடைய இந்த வாழ்க்கை வரலாறு நாம் பார்த்தோம்னு சொன்னா, ஒரு தடவை மக்கள் சொன்னாங்க, நீங்க மக்களுக்காக உபதேசம் பண்ணுங்க அப்படின்னு. அவங்க மறுத்துட்டாங்க. பல தடவை மக்கள் சொல்றாங்க, மறுத்துட்டாங்க. ஒரு தடவை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்களுடைய கனவுல வர்றாங்க. கனவுல நீங்க மக்களுக்கு உபதேசம் பண்ணுங்க அப்படின்னு சொன்ன உடனே ஒவ்வொரு வாரமும் 3 நாட்கள் என்ன செய்வாங்களாம், மக்களுக்கு உபதேசம் பண்ணுவாங்க. ஞாயிற்றுக்கிழமை, வெள்ளிக்கிழமை, செவ்வாய்க்கிழமை, இந்த 3 தினங்களில் மக்களுக்கு உபதேசம் பண்ணுவாங்க. அவங்க உபதேசம் செஞ்சாங்க அப்படின்னு சொன்னா லட்சக்கணக்கான மக்கள் என்ன செய்வாங்க, பல ஊர்களிலிருந்து வந்துருவாங்க. அவங்களுடைய உரை, அந்த சொல்லக்கூடிய உபதேசங்கள், குர்ஆன் ஹதீஸ் அவர்கள் சொல்லக்கூடிய அந்த முறைகளை பார்த்து சில பேர் அங்கேயே அழுவாங்களாம். அழுவுற சட்டங்கள். சில பேர் அங்கேயே வஃபாத் ஆயிடுவாங்க. அந்த அளவுக்கு அவர்களுடைய அந்த பயானுடைய நிலைப்பாடு இருக்கும் என்பதாக அவருடைய சரித்திரத்தை நாம் பார்க்க முடியும். ஈமான் கொள்ளாத மக்கள் கூட லட்சக்கணக்கான மக்கள் இணைஞ்சிருவாங்க. அவங்களுடைய அந்த பேச்சை கேட்டு, உபதேசத்தை கேட்டு ஈமானை ஏற்றுக்கொள்வாங்க. அந்த அளவுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவருடைய அந்த பேச்சு திறமை அல்லாஹ் அவருக்கு கொடுத்திருந்தார்.
அதே போல அல்லாஹ்வின் மீது அவங்க வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கை எப்படிப்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் முழுமையாக அல்லாஹ்விடம் அவங்க வழிமார்கள் எல்லாம் முழுமையான நம்பிக்கை வச்சாங்க. நமக்கு தெரிஞ்ச சரித்திரம் தான். இவர்கள் மொஹிதீன் அப்துல் காதர் ஜீலானி சாதாரண மனிதர் அல்ல. அவங்க ஊரிலேயே உட்கார்ந்து கொண்டு சம்பாதிச்சு சாப்பிடக்கூடியவங்க அல்ல, மிகப்பெரிய வியாபாரி அவங்க. இன்னைக்கு நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கிறோம், அவுளியாக்கள் சொன்னா பழைய சட்டை பழைய ஜிப்பா போட்டுக்கிட்டு என்ன செய்வாங்க, பரதேசி மாதிரி சுத்துவாங்க, அப்படின்னு கையில கம்பு வச்சுட்டு சுத்துவாங்க அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம். மிகப்பெரிய வியாபாரி அவங்க, பெரிய கோடீஸ்வரர். யாரு? மொஹிதீன் அப்துல் காதர் ஜீலானி. அவங்க பேர்ல கப்பலே ஓடுச்சுங்க. அவ்வளவு பெரிய பணக்காரர் அவங்க, கோடீஸ்வரர். ஒரு தடவை அவங்க கப்பல் போய்கொண்டு இருக்கும் பொழுது இவங்களுக்கு செய்தி வருது, உங்க கப்பல் மூழ்கிடுச்சு அப்படின்னு. அல்ஹம்துலில்லாஹ்னு சொன்னாங்க. நம்ம என்ன சொல்லுவோம், ஏதோ ஒரு கஷ்டமான செய்தி ஒரு துக்கமான செய்தி கிடைக்குதுன்னா நம்ம என்ன சொல்லுவோம், இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன்னு சொல்லுவோம். ஆனா அவங்க என்ன சொன்னாங்க, அல்ஹம்துலில்லாஹ். பிறகு செய்தி வருது, அது உங்களுடைய கப்பல் அல்ல, வேறொருத்தருடைய கப்பல் அப்படின்னா மறுபடியும் அல்ஹம்துலில்லாஹ். ரெண்டாவது அல்ஹம்துலில்லாஹ். அப்ப பக்கத்தில் இருக்கக்கூடிய அவங்களோட சீடர்கள்லாம் கேட்டாங்க, ஜீலானி அவர்களே கப்பல் கவுந்து வச்சுன்னு சொன்னாங்க, அப்பவும் அல்ஹம்துலில்லாஹ்ன்றீங்க. கப்பல் கவுறது நல்லா தான் சரக்கு வந்துட்டு இருக்குதுன்னு சொன்னாங்க, அப்போ அல்ஹம்துலில்லாஹ்ன்றீங்க. இதுக்கு ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம்? ரெண்டுக்குமே அல்ஹம்துலில்லாஹ் சொல்லிருக்கீங்களா, இதனுடைய தத்துவம் என்ன அப்படின்னு கேட்கலாம். அப்ப மொஹிதீன் அப்துல் காதர் ஜீலானி சொன்னாங்க, அந்த கப்பலை அதற்கு இருக்கக்கூடிய சரக்குகள் அனைத்தையும் கொடுத்தது அல்லாஹ் தான். அது கவுழ்ந்துருச்சுன்னு சொன்னா அது அல்லாஹ் எடுத்துக்கிட்டான்னு அர்த்தம். அல்லாஹ் கொடுத்தா அவன் எடுத்துக்கிட்டான், அல்ஹம்துலில்லாஹ். சரி, எதோ கவர்ல மீண்டும் வருது, அவனா கொடுத்தா அவனா என்ன செய்யறான், அதை கொண்டு வர்றான், கரெக்டா கொண்டு வந்து என்ன செஞ்சான், அதை ஒப்படைச்சிட்டான். அதுக்கு நான் என்ன நல்லாக்கு நான் நன்றி செலுத்துறேன், அல்ஹம்துலில்லாஹ் அப்படின்னு சொன்னான். இதே மனோபக்குவம் மனோநிலை நமக்கு வரணும். அப்போ ஒவ்வொரு வழிமார்களையும் அவர்களுடைய வாழ்க்கையில நடந்திருக்கக்கூடிய நிகழ்வுகளை நாம் செவியேற்று அவர்களுடைய வாழ்க்கையில் நடந்திருக்கக்கூடிய அதே நிகழ்வுகள் அதனுடைய படிப்பினைகள் என்ன என்பதை நாம் என்ன செய்யணும், யோசித்து பார்க்கணும். அதே போல இந்த உம்மத்திற்காக வேண்டி மொஹிதீன் அப்துல் காதர் ஜீலானி நினைச்சிருக்கிறாங்கன்னு சொன்னா சில உபதேசங்களை சொல்றாங்க. மூன்று விஷயங்கள் இருக்கு. அது உன்னுடைய நேரத்தை வீணாக்கி, அந்த 3 விஷயத்தை நீ என்ன செய்யாத. நிறைய உபதேசம் பண்ணியிருக்கிறாங்க. அதுல ஒரு 3 செய்தி நம்ம எல்லாத்தையும் சொல்லி முடிக்க முடியாது, அதனால ஒரு 3 செய்தி பார்ப்போம். 3 விஷயங்கள் நீ செஞ்சேன்னு சொன்னா அது உன்னுடைய நேரத்தை வீணடிச்சு. அதுல முதலாவது என்ன, தவறி போன அந்த பொருளை பற்றி நீ என்ன செய்யாத, நீ கவலைப்படாத. ஒரு பொருள் தவறி போயிடுச்சு, காணா போயிடுச்சுன்னு சொன்னா அதை பத்தியே கவலைப்பட்டுட்டு நீ என்ன செய்யாத, உட்கார்ந்து இருக்காத. அது உனக்கு திரும்ப சில நேரங்களில் கிடைக்கும், சில நேரங்கள் கிடைக்காமலும் போகணும். 2வது சொன்னாங்க, பிறரோடு உன்னை ஒப்பிட்டு எப்போதும் நீ பார்க்காத. மற்றவர்களோடு ஒப்பிட்டு நீ என்ன செய்யாத, நீ மற்றவர்களை அப்படி பார்க்காத, அது உனக்கு எப்போதும் பயன் தராதுதான். 3வது சொன்னாங்க, எல்லா மனிதர்களையும் திருப்திப்படுத்தி இந்த உலகத்தை நீ வாழ்ந்துடணும்னு நினைச்சிட்டு சொன்னா அது முடியாது. எல்லா மனிதர்களையும் திருப்திப்படுத்தி வாழ்ந்துட முடியுமா? முடியாது. ஒரு ஃபேமிலியில் 5 பேர் இருக்கிறாங்க, ஒருத்தர் அந்த 4 பேரை திருப்திப்படுத்த முடியுமா? முடியாது. இவருடைய சொல்லுக்கு 3 பேர் கட்டுப்படுவாங்க, ஒருத்தவரையே என்ன செய்வாரு, எதிர்த்து தான் நிற்பாரு. அல்ல அப்படிதான் ஆக்கி வச்சிருக்கிறோம். குடும்பமாக இருந்தாலும் சரி, ஏதோ ஒரு சங்கம் இருக்குது, அது ஒரு குழு இருக்குதுன்னு சொன்னா 4 பேர் ஒரு கருத்து சொன்னாங்கன்னா 5வது மாற்று கருத்து சொல்லுவார். இது மாதிரி எல்லா மனிதர்களையும் திருப்திப்படுத்தி நீ வாழ நீ நினைச்சுன்னு சொன்னா அது முடியாத காரியம், அது ஒரு காலம் நடக்காதுன்னு சொன்னாங்க மொஹிதீன் அப்துல் காதர் ஜீலானி கதத்தல்லாஹ் மஸ்ரூபி. இவர்கள் எப்படிப்பட்ட பரம்பரையில வந்தாங்கன்னு சொன்னா, அதற்கு அலி ரலியல்லாஹு தஆலாவுடைய பரம்பரையில 13வது வம்சத்துல இவங்க வராங்க. அலி ரலியல்லாஹு தஆலாவுடைய 13வது வம்சத்து அந்த தோற்றத்துல இவங்க வர்றாங்க. இவங்களுடைய தந்தையார் பெயர் அபு சாலிஹ் இப்னு மூசா, இவருடைய தாயார் பெயர் பாத்திமா. கிட்டத்தட்ட 60 ஆண்டுகள் இந்த உலகத்தில் இருக்கிறாங்க, இவர்கள் வாழ்ந்திருக்கிறாங்க. மார்க்க கல்வியை கற்றுக்கொள்ளக்கூடிய விஷயத்துல தன்னுடைய ஊரிலேயே என்ன செஞ்சாங்க, அவர்கள் மார்க்க கல்வியை கற்றுக்கொண்டாங்க. அதற்கு பிறகு 18 வயதிற்கு பிறகு நம்ம வெளியூர்ல போய் என்ன செய்வோம், இன்னும் அதிகமான விஷயங்களை கற்றுக்கொள்ள என்பதற்காக வேண்டி தன்னுடைய தாயிடத்தில் அனுமதி கேட்கிறாங்க.
அந்த தாயார் அவர்கள் தனக்கு செலவுக்காக வைத்திருக்கக்கூடிய 80 பொற்காசுகளில் 40 பொற்காசுகளை கொடுத்து என்ன செய்யறாங்க, அவர்களை வெளியூருக்கு அனுப்பி வைக்கிறான். மார்க்க கல்வியை கற்றுக்கொள்வதற்காக வேண்டி வெளியூருக்கு அவன் அனுப்பி வைக்கிறான். அப்படியே வெளியூருக்கு போறாங்க, மார்க்க கல்வியை கற்றுக்கொண்டு மிகப்பெரிய ஞானியாக அவர்கள் வாழ்ந்தார்கள் என்பதாக சரித்திரம் நமக்கு சொல்லுது. இப்படியா ஒவ்வொரு வழிமாறனுடைய சரித்திரத்தை நாம் எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால் நமக்கு பல படிப்பினைகள் இருக்கு. இப்ப இவர்கள் ரபியுல் ஆகியனுடைய பிறந்திருக்கக்கூடிய ஹஜ்ரத் முஹிதீன் நம்பர் ஹஜ்ரத் இன்னொரு ஒரு வழியுள்ளா இருக்கிறாங்க, நாகூர் அடங்கியிருக்கிறாங்க. யாரு? ஷாஹுல் ஹமீது பாதுஷா. அவர்களுடைய அந்த சரித்திரத்தை நாம் பார்க்கும் பொழுது அவர்கள் எங்க பிறந்தாங்கன்னு சொன்னா உத்தரப்பிரதேசத்துல மாணிக்கப்பூர் என்று சொல்லக்கூடிய ஊர்ல ஹிஜ்ரி 910 ஜமாத்துல் ஆசிரி பிறை 10 அன்று என்ன செஞ்சாங்க, அவர்கள் பிறந்தாங்க. யூபியில உத்தரப்பிரதேசத்துல மாணிக்கப்பூர் என்று சொல்லக்கூடிய ஊர்ல அவங்க என்ன செஞ்சாங்க, பிறந்தாங்க. அந்த மாணிக்கப்பூர்ல இருந்து எப்படிங்க நாகூருக்கு வந்தாங்க? மாணிக்கப்பூர் உத்தரப்பிரதேசம், அது எங்க இருக்கு? நாகூர் எங்க இருக்கு? எங்கேருந்து எங்க வந்தாங்க? கணியமிக்கவர்களே, இன்னைக்கு நம்ம ஈமானோடு பள்ளிவாசல் அமர்ந்திருக்கிறோம் அப்படின்னு சொன்னா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறகு சஹாபாக்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லுடைய இந்த ஹஜ்ஜத்துல் விதா கடைசி ஹஜ்ஜில ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய தோழர்களை பார்த்து சொன்னாங்க, உங்களுடைய ஒட்டகங்கள், உங்களுடைய குதிரைகள் எந்த திசையின் பக்கம் இருக்கிறதோ அந்த திசையின் பக்கம் நீங்க என்ன செய்ய, நீங்கள் சென்று இந்த ஈமானை, கலிமாவை, தௌஹீதை நீங்கள் எட்டி வைங்கன்னு சொன்னாங்க. அப்படி புறப்பட்ட சஹாபாக்கள் அவங்க ஒவ்வொரு நாடுகளுக்காக போனாங்க, ஒவ்வொரு பிரதேசம். ஆனா நம்முடைய இந்தியாவுல அது நம்ம பகுதிகளில் காரைக்கால் மாவட்டம், தமிழ்நாடு இது போன்ற பகுதிகளில் பார்த்தீங்கன்னு சொன்னா சஹாபாக்களுடைய வருகை குறையும். கோகுலம் அப்படின்னு ஈசிஆர் போகக்கூடிய, பாண்டிச்சேரியிலிருந்து ஈசிஆர் போகக்கூடிய அந்த ரூட்ல அன்சாரி சஹாபி ஒருத்தவங்க அடங்கியிருக்கிறாங்க. அவங்க சஹாபி ரசூலுல்லாஹ்வுடைய தோழர். அவங்க ஒரு சஹாபி மட்டும்தான் இங்க அடங்கியிருக்காங்க. மற்ற எல்லா இடங்களையும் நம்ம பார்த்தோம்னு சொன்னா அடுத்து வந்திருக்கக்கூடிய வழிமார்கள், அல்லாஹ்வுடைய நேசர்கள் என்ன செஞ்சாங்க, நம்மிடத்திலே ஈமானை கொண்டு வந்து, தௌஹீதை கொண்டு வந்தது இது போன்ற வழிமார்கள். இவர்கள் மூலமாக நமக்கு இங்கே இந்த ஏகத்துவம், தௌஹீத் என்று சொல்லக்கூடிய லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமா நமக்கு கிடைத்திருக்கிறது. இவர்கள் யாருடைய சந்ததியில் வராங்கன்னு சொன்னா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேரப்பிள்ளை அலி ரலியல்லாஹு தஆலாவுடைய மகனார் ஹசன் ரலியல்லாஹு தஆலாவுடைய பரம்பரையில வர்றாங்க. இவங்களுடைய தந்தையும் சரி தாயும் சரி ரெண்டு பேருமே ஒரே பரம்பரையில வர்றாங்க. ஷாஹுல் ஹமீது பாதுஷா அவருடைய தந்தை பெயர் ஹசன் குர்தூஸ், தாயார் பெயர் பாத்திமா. இவர்களுக்கு பிறந்தவங்க தான் ஷாஹுல் ஹமீது பாதுஷா நாயகம். ஆனா இவங்களுடைய உண்மையான பெயர் என்னன்னு சொன்னா, இவங்களுடைய உண்மையான பெயர் அப்துல் காதர். ஷாஹுல் ஹமீத் அப்படிங்கிறது அவங்களுக்கு வச்சிருக்கக்கூடிய புனை பெயர், அவங்களுக்கு வைக்கப்பட்ட சிறப்பு பெயர் தான் ஷாஹுல் ஹமீத் அப்படிங்கிறது. ஷாஹ் அப்படின்னு சொன்னா அது பாரசி வார்த்தை, பாரசீக மொழின்னு சொல்றோம்ல, அதுல வரக்கூடியதான் அந்த ஷாஹ் அப்படிங்கிறது. ஹமீதுங்கிறது அது அரபி வார்த்தை. ஹமீதுனா புகழப்பட்டவர், புகழுக்குரியவர். ஷாஹ்னா அரசர் அப்படின்னு அர்த்தம், அரசன், ஆளக்கூடியவர் அப்படிங்கிற அர்த்தம். நாகூரை ஆள வந்த அரசர் தான் யாரு? ஷாஹுல் ஹமீத் பாதுஷா நாயகம். அவங்களுடைய உண்மையான பெயர் அப்துல் காதர் அப்படின்னு. இன்னைக்கு நிறைய பேருக்கு பேர் வச்சிருக்கிறாங்க. ஷாஹுல் ஹமீத் நிறுத்திவாங்க, நிறைய பேருக்கு பேர் வச்சாங்க. என்னுடைய தகப்பனார் பேர் ஷாஹுல் ஹமீத் தான். நான் பிறந்தப்ப எனக்கு அந்த பெயரை வைக்கணும்னு என்ன செஞ்சாங்க, ஷாஹுல் ஹமீத் பேரை வைக்கணும்னு எனக்கு முடிவு பண்ணாங்க. நான் பிறந்தது ஜமாத்துல ஆசிரியர், நாகூர் ஹஜ்ஜி வருதுல, ஜமாத்தில் ஆசிரியர் பிறை ஒன்று, அப்பதான் நான் பிறந்தேன். அப்ப பிறக்கும் போது எனக்கு என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா, என்னுடைய தகப்பனாரு என்னுடைய தாயார் என்ன செஞ்சாங்க, அந்த பெயரை வைக்கணும் முடிவு பண்ணாங்க. ஷாஹுல் ஹமீதுன்னு வச்சிருவோம் அப்படின்னு. தகப்பனார் பேரு ஷாஹுல் ஹமீத், அதே பேரை மகனுக்கு வைக்க முடியுமா? வைக்க முடியாது. அப்ப என்ன செஞ்சாங்க, அவருடைய தகப்பனார் பெயர் என்ன, ஹசன் குர்தூஸ், முகமது ஹசன் குர்தூஸ் எனக்கு பேர் வச்சாங்க. தகப்பனார் பேர் பிள்ளைக்கு, பிள்ளையோட பேர் தகப்பனார். இப்படித்தாங்க முன்காலத்துல 40-45 வருஷத்துக்கு முன்னாடி பேர் வச்சாங்க. ஆனா இப்ப பேர் வைக்கிறாங்க பாருங்க, நவுது பில்லா, அதான் பாருங்க, வாயிலேயே நுழைய மாட்டேங்குது. இமாமுக்கே வாயில நுழைய மாட்டேங்குது பேரு, அப்படி இருக்கிறாங்க பேரு.
எங்கெங்க பார்த்தீங்க? நான் கோகுல்ல பார்த்தேன். கோகுல் என்ன ஷரியத்தா? கோகுல் என்ன அல்லாவா ரசூலா? கோகுல்ல எல்லாமே வரும். நீங்க ஒரு வார்த்தையை நீங்க டைப் பண்ணீங்கன்னா அதற்கு உண்டான அர்த்தங்கள் என்ன அப்படிங்கிறது அது எல்லாமே நீங்க காட்டும். இன்னதுக்கு இன்னும் அர்த்தங்கிறத காட்டும். அது சரியா தப்பாங்கிறது யாருக்கு தெரியும்? கோகுலுக்கு தெரியுமா? தெரியாது. உலமாக்களுக்கு தான் தெரியும். ஒரு முற்காலத்தில் என்ன செஞ்சாங்க சொன்னா, எந்தெந்த மாதத்துல பிள்ளைகள் பிறக்கிறாங்களோ அந்த மாதத்தில் பிறந்த வழிமார்களுடைய பெயரை வச்சாங்க. இல்லைன்னு சொன்னா அந்த வழிமார்களுடைய தகப்பனாருடைய பெயர், பெண் பிள்ளைகளாக இருந்தால் தாயாருடைய பெயர் என்ன செஞ்சாங்க வச்சாங்க. இன்னைக்கு அப்படியே நேர்மாற்றம். சரி, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதுல ஷாஹுல் ஹமீது பாதுஷா அவர்கள் சின்ன வயசுலங்க, இன்னைக்கு 60 வயசு ஆகியும் நமக்கு குர்ஆன் ஓத தெரியல. 60 வயசு ஆகியும் நமக்கு குர்ஆன் ஓத தெரியல. 5 வயசுலேயே குர்ஆனை மனப்பாடம் பண்ணிட்டாங்க ஷாஹுல் ஹமீது பாதுஷா. எத்தனை வயசுலங்க? 5 வயசுல 6666 ஆயத்துக்களை மனப்பாடம் பண்ணிட்டாங்க. இது எப்படி சாத்தியம்? நமக்கு சந்தேகம் வருதா இல்லையா? அது எப்படி 5 வயசுல குர்ஆனை மனப்பாடம் பண்ணி முடிக்க முடியும் அப்படின்னு கேட்கிறோமா இல்லையா? குர்ஆன் சொல்லுது, தாயினுடைய வயிற்றிலே குழந்தை கொஞ்சம் கொஞ்சமாக வளரும் பொழுது முதலாக அல்லாஹ் அந்த குழந்தைக்கு முதல்ல செவிப்புடன் அல்லாஹ் கொடுக்கணும். வல் அபுசார பார்வையாளர் அல்லாஹ் கொடுக்கணும். வல் அபீதா உள்ளத்தை என்ன செய்யறான்? ஹார்ட். இந்த 3த்தையும் அல்லாஹ் என்ன செய்யறான் சொல்றான். இந்த ஆயத்தை ஆய்வு செய்த அறிஞர்கள் விஞ்ஞானிகள் சொல்றாங்க, புள்ள உண்டாயிருக்காங்க பார்த்தீங்களா, கர்ப்பமா இருக்கிறாங்கல்ல, அந்த கர்ப்ப காலத்துல தாய்மார்கள் என்ன செய்யறாங்க, என்ன பேசுறாங்க, என்ன சொல்றாங்க, என்னத்தை சிந்திக்கிறாங்க அப்படிங்கிறத அது அந்த குழந்தைகள் அப்படியே உருவாகும். அந்த குழந்தை உருவாங்க. அதுதான் சொல்லுவாங்க, உள்ள உண்டாயிருக்க கர்ப்பமா இருக்கக்கூடியவங்க என்ன செய்யாதீங்க, கெட்ட வார்த்தைகளை பேசாதீங்க. இப்ப சொல்றதா இருந்தா செல்போன் பார்க்காதீங்க. செல்போன் பார்த்தீங்கன்னா குழந்தை பிறக்கும் போது எப்படி பிறக்கும்? செல்போனாக தான் பிறக்கும். இன்னைக்கு பிள்ளைகளுக்கு சோறு ஊட்டுறவங்க எப்படி சோறு ஊட்டுறாங்க? அந்த பொம்மை படத்தை வச்சு கொடுத்துருவாங்க. அது பொம்மத்தை பார்த்துட்டே இருக்கும், ஊட்டிகிட்டே இருப்பாங்க. என்னத்தை ஊட்டுறாங்கன்னா அவங்களுக்கும் தெரியாது, ஊட்டவங்களுக்கும் தெரியாது, பிள்ளைக்கும் தெரியாது. அப்படிதான் என்ன தேவை? இன்னைக்கு சோறு ஊட்டிட்டு இருக்கிறாங்க. ஒரு கல்யாணத்துக்கு போயிருந்தோம், சரியான கூட்டம். நிக்காக முடிச்சுட்டு கீழே இறங்கி வந்துட்டோம். சாப்பாடு நிக்காக முடிச்சுட்டு துவாரதியாச்சு மாப்பிள்ளைக்கு சலாம் கொடுத்துட்டு கீழே இறங்கி வந்துட்டோம். உட்கார்றதுக்கு இடமே இல்லை, அவ்வளவு கூட்டம் நினைக்குது. ஒரு அம்மா ஒரு டேபிள்னு சொன்னா ஒரு 3 பேரை பார்க்கலாம், அதிகபட்சம் போனா எத்தனை பேரை பார்க்கலாம்? 4 பேரை பார்க்கலாம். அந்த ஒரு டேபிளுக்குள்ள நம்ம அம்மா உட்காந்துக்கிட்டு பிள்ளைக்கு என்ன செய்யாது, அந்த நல்ல பெரிய பெல்லு நல்ல பொம்மை படத்தை வச்சு விட்டு நான் வீட்டுல உட்காந்து பிள்ளைக்கு சோறு ரொம்ப முடியுது. எல்லாம் நிக்கிறோம், பெரிய பெரிய மனுஷன்லாம் நிக்கிறாங்க, படம் சோறு விட்டு இருக்காங்க. பிள்ளைக்கு எதை காட்டி? பொம்மை படத்தை காட்டி சோறு விடுறாங்க. அப்ப அந்த குழந்தையை பெற்றெடுத்த தாய் அவர்கள் அந்த குழந்தையை உண்டாகி இருக்கும் பொழுது அவங்க எந்த நிலைமையில் இருந்தாங்க அப்படிங்கிறது அதற்கு அதைவே மிகப்பெரிய ஒரு ஆதாரம். அப்ப தாய்மார்கள் குழந்தையை சுமந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த நேரத்துல அவர்கள் எதை உள்வாங்குகிறார்களோ அதை அப்படியே என்ன செய்யுமா குழந்தைகள் உள்வாங்க. ஹஜ்ரத் ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஷாஹுல் ஹமீது பாதுஷா நாயகத்தினுடைய தாயார் எத்தனை முறை குர்ஆன் ஓதியிருப்பாங்க. அந்த குர்ஆனை அப்படியே அந்த புள்ளை உள்வாங்கி பிறந்தவுடன் 5வது வயதிலே முழு குர்ஆனையும் மனப்பாடம் செஞ்சுன்னு சொன்னா இது மிகப்பெரிய அதிசயத்தில் ஒன்று. இப்ப பிள்ளைகளை எப்படி வளர்க்கணும் அப்படிங்கிறத வழிமார்கள் நமக்கு சொல்லி தர்றாங்க. இப்படித்தான் பிள்ளைகளை நீங்க என்ன செய்யணும், வளர்க்கணும் அப்படின்னு. அதே போல சிறிது வயதாவது அவங்களுக்கு பிறகு குர்ஆனுடைய கல்வி, ஹதீஸ் கலைகளுடைய கல்வி, அதே போன்று மார்க்க சட்டங்களுடைய கல்வி நடத்துகிறாங்க. படிப்பதற்காக வேண்டி குவாரி என்று சொல்லக்கூடிய அவங்களுடைய ஊர் மாணிக்கப்பூ, அங்கிருந்து புறப்பட்டு குவாரி என்று சொல்லக்கூடிய அந்த ஊருக்கு வர்றாங்க. அங்க நிறைய உலமாக்கள் இருக்கிறாங்க. அதுல மிக முக்கியமான ஒரு உலமா அவங்க தான் முஃப்தியா இருந்தாங்க. எப்படிப்பட்டவங்க சொன்னா மார்க்க தீர்ப்பு வழங்கக்கூடிய முஃப்தியாக இருந்தாங்க. அந்த இமாம்கிட்ட இவங்க பாடம் படித்தாங்க. அது அவங்களுடைய உஸ்தாதுடைய பெயர் சையீது முகமது கவுஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. இவங்க என்ன செஞ்சாங்க, மார்க்க கல்வியை என்ன செஞ்சாங்க, பயிட்டு விட்டாங்க. அதே போல ஒவ்வொரு ஊர்களுக்காக என்ன செஞ்சாங்க, பயணம் செஞ்சு ஏகத்துவ கொள்கை எட்டி வச்சாங்க. அது ஒவ்வொரு ஊர்களையும் நடந்திருக்கக்கூடிய நிகழ்வுகள் நமக்கு நிறைய நிகழ்வுகள் இருக்கு. ஆனா சுருக்கமா எந்தெந்த ஊருக்கு அவங்க வந்தாங்க, இறுதியாக நாகூருக்கு அவங்க எப்படி வந்தாங்க அப்படிங்கிறத மட்டும் நான் சொல்றேன்.
தன்னுடைய சொந்த ஊர்ல இருந்து மாணிக்கப்பூர்ல இருந்து புறப்பட்டு குவாரிக்கு வந்தாங்க. வந்து மார்க்க கல்வியை கற்றுக்கொண்டு அடுத்து கேரளாவுக்கு வந்தாங்க. கேரளாவுக்கு பிறகு சிலோன்ல ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொர்க்கத்திலிருந்து கீழே எங்க இறக்குறான்னு சொன்னா இந்தியாவில் சிலோன்ல தான் அவங்கள இறக்குஞ்சான். ஒரு மலையில அல்லாஹ் இறக்கணும். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சிலோன்லையும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் வந்து ஜித்தாலையும் சவுதி ஜித்தாலையும் அல்ல இறக்குஞ்சான். 2 பேரும் இறங்கிட்டான். ஒரு சிறு தவற்றின் காரணமா அது குர்ஆனோட நிறைய நீண்ட சம்பவங்கள் வருது. அது ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இறங்கிய அந்த மலை அவர்களுடைய காலடி தடம் அங்க இருக்கு. ஆனா அந்த மலைக்கு மேல ஏறி போறது ரொம்ப சிரமம். சுத்தி காடுதான் இருக்கு. அது பகல் நேரத்துல எல்லாம் சேர்ந்து கூட்டமா ஒரு ஜமாத்தா போனாங்கன்னா கூடவே போயிட்டு வந்துடலாமா. ஆனா தனியா என்ன செய்ய முடியாது, அந்த இடத்துக்கு போக முடியாது. அந்த மலையில அதுல ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுடைய காலடி தடம் இருக்குது என்பதாக என்ன செய்யறாங்க சொல்றாங்க. அந்த இடத்துக்கு போனாங்க. கானான் பாசராய் போய் அங்கே இவாதத் செஞ்சாங்க. அதே போல தப்தர் ஜீலானி அப்படிங்கிற ஊருக்கு வந்தாங்க. பிறகு கல்முனை என்று சொல்லக்கூடிய அந்த ஊருக்கு வந்தாங்க. அதுக்கப்புறம் காயல்பட்டணம், ஏன்னா நமக்கு தெரிஞ்ச ஊர் தான். காயல்பட்டணம் வந்தாங்க. அதுக்கப்புறம் கீழக்கரை, அதுக்கப்புறம் தென்காசி, நத்தம், ஆயங்குடி, அதே போல திருச்சி, குத்தாநல்லூர். இறுதியாக இங்க வந்தாங்க நாகூருக்கு வந்து அங்கேயே என்ன செஞ்சாங்க அவர்கள் அடக்கமாயிட்டாங்க. இவர்கள் ஒவ்வொரு ஊருக்காக என்ன வந்தாங்க, சுற்றுப்பயணமா? ஒவ்வொரு ஊருக்கா வந்தாங்கள போனாங்கள எங்க சுற்றுப்பயணமா இல்ல, மக்களுக்கு ஏகத்துவத்தை எடுத்து சொன்னாங்க. அல்லாஹ் ஒருவன் தான், இறைவன் ஒருவன் தான் என்ற அந்த கலிமாவை ஆணித்தனமாக எடுத்து சொன்னாங்க இந்த வழிமார்கள். இப்படிப்பட்ட வழிமார்கள் பொதுவாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல சொல்றான், அலா இன்ன அவுலியா அல்லாஹ் லா கௌஃபுன் அலைஹிம் வ லா ஹும் யஹ்சனூன். அல்லாஹ்வுடைய நேசர்கள், இறை நேசர்கள் அவர்கள் என்ன செய்ய மாட்டாங்க, அவர்கள் கவலைப்படவும் மாட்டார்கள், அவர்கள் துக்கப்படவும் மாட்டார்கள். அவனுக்கு எந்த கவலையும் கிடையாது. வருங்காலத்தில் என்ன நடக்க போகுது, இப்ப என்ன நடக்கும், நம்ம கூட என்ன நடந்துச்சு, அதை பத்தி அவங்க சிந்திக்கவே மாட்டாங்க. அவங்களுடைய தன்மையை எல்லாம் குர்ஆன்ல சொல்றோம், பொதுவாக எல்லாம் சொல்றாங்க. ஆனால் குர்ஆனிலேயே ஒரு வழிமாருடைய பெயர்லேயே ஒரு சூரத்து லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவங்க நம்பி கிடையாது, அவங்க இறை நேசர். அவங்களுடைய வாழ்க்கை வரலாறுகள், அவங்க தன்னுடைய பிள்ளைக்கு இருக்கக்கூடிய உபதேசங்களை அல்ல அந்த சூரத்து லுக்மான் எடுத்து நீங்க தர்ஜுமா படிச்சு பார்த்தீங்கன்னு சொன்னா அவ்வளவு விளக்கங்கள் இருக்கு. ஒரு தந்தை தன் பிள்ளைக்கு முதல்ல எதை சொல்லிக் கொடுக்கும், முதலாக எதை சொல்லிக் கொடுக்கிறோம்னு சொன்னா அல்லாஹ்வுக்கு இணை வைக்காதே, முதல் வார்த்தையா குர்ஆன் ஆயத்திலே வருது. லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன் பிள்ளைக்கு இருக்கக்கூடிய உபதேசங்கள்ல முதல் உபதேசம் என்ன, லா துஷ்ரிகு பில்லாஹ், அல்லாஹ்வுக்கு இணை வைக்காத. ரெண்டாவது சொல்லிக் கொடுக்குறாங்க, பெற்றோர்களுக்கு நீ உபகாரியாக பிர்ருல் வாலிதை, பெற்றோருக்கு என்ன செய்ய, உபகாரியாக நடந்து கொள். அவங்கள திட்டாத, அவங்கள அடிக்காத, அவங்கள ஏசாத, அவர்களே உன்னுடைய பிள்ளைகளை போல் நீ அவளை பார்த்துக்கொள். வயசாயிட்டாங்கன்னு சொன்னா அவங்களால எந்திரிக்க முடியாது, உட்கார முடியாது. உன் பிள்ளைகளை போல் நீ அவளை பார்த்துக்கொள் என்பதாக லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய மகனுக்கு என்ன செஞ்சிருக்கிறாங்க, இது போன்ற நிறைய உபதேசங்கள் செஞ்சிருக்கிறாங்க என்பதாக குர்ஆன்ல அந்த ஆயத்துல தொடர்ந்து வருது. இது அல்லாமல் அதாவது லுக்மான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஒரு 8 உபதேசத்தை தொடர்ந்து செய்யறாங்க. ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்நாள்ல இந்த 8 உபதேசத்திற்கு பிரகாரம் அவன் நடந்துட்டான்னு சொன்னா அவன் ஒரு வழியாக மாறிவிடுகிறான், இறை நேசராக அவன் மாறிவிடுகிறான் என்று லுக்மான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொல்றாங்க. அதில் முதலாவது, இதா குந்த ஃபி ஸலாத்தி ஃபஹபல் கல்பக, தொழுகையிலே நீ தக்பீர் கட்டி நிற்பாளையானால் உன்னுடைய உள்ளத்தை நீ பாதுகாத்துக் கொள். உள்ள என்னது சிந்தனை எங்கேயுமே போகக்கூடாது, அல்லாஹ்வுக்கு முன்னாடி நான் நிற்கிறேன் என்பதா என்ன செய்யணும், தக்பீர் கட்டிக்கணும். நம்ம தக்பீர் கட்டி நின்ற உடனே நமக்கு முதல்ல ஞாபகம் வருது ஏன்னா காணா போயிடுச்சுன்னு, சும்மா உட்காந்து இருப்போம், ஞாபகமே வராது. தக்பீர் கட்டின உடனே அந்த காணா போன கூட ஞாபகம் வரும். வாக்கி எங்க வச்சோம், ஒடுஞ்ச இடத்துல வச்சோமா இல்ல பாத்ரூம்ல வச்சோமா, தக்பீர் கட்டவனே ஞாபகம் வரும். என்னது, இந்த ஷைத்தானுடைய சூழ்ச்சி. லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, தொழுகைக்காக நீங்கள் நின்று விட்டால் தக்பீர் கட்டிட்டா உங்களுடைய உள்ளத்தை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளும். அப்படின்னா என்ன அர்த்தம், உள்ளத்தை என்ன சிந்தனை ஏன் செய்யக்கூடாது, செதறவிடக்கூடாது. அல்லாஹ்வுக்கும் நான் என்ன செய்யறேன், தொழுகக்கூடாது. ரெண்டாவது உபதேசம் பண்ணாங்க, இதா குந்த ஃபி தஆமி, சாப்பிடுவதற்காக என்ன செய்யற, உணவுல சாப்பிடுவதற்காக உட்கார்ந்து அப்படின்னு சொன்னா ஃபஹஃபல் ஹல்கக, உன்னுடைய தொண்டையை நீ பாதுகாத்துக் கொள். ஹராமான உணவு உள்ள போயிடக்கூடாது, ஹராமான உணவு என்ன செய்யக்கூடாது, உள்ள போயிடக்கூடாது. உன்னுடைய தொண்டையை நீ பாதுகாத்துக் கொள்.
மூணாவது சொன்னாங்க, பிற இடங்களுக்கு சென்றால் இதா குந்த பி வைத்திய கைரிக்க, உன் அல்லாத வேற வீடுகளுக்கு நீ சென்றால் உன்னுடைய கண்களை நீ பாதுகாத்துக் கொள். ஆயினைக்க, பிற வீட்டுக்கு போறோம்னு சொன்னா வீட்டு வாசலுக்கு நேரம் நின்று என்ன செய்யக்கூடாது, வீட்டு வாசலுக்கு நேரம் நின்று கதை தட்டிட்டு ஓரமா ஒதுங்கிடும். பார்வை வீட்டு உள்ளக்க போகக்கூடாது. குரான்லயே அல்லாஹ் சொல்லுவான், ஒரு வீட்டுக்கு நீங்க போறீங்க, உங்க வீடு அல்லாத வேற வீட்டுக்கு நீங்க போறீங்கன்னு சொன்னா நீங்க அனுமதி கேட்கணும். கதை தட்டிட்டா செய்யணும். அவங்க யாருன்னு கேட்பாங்க, நீங்க பேரை சொல்லணும். யாரு? நான் தான். சிலப்ப சொல்லுவாங்க, கதை தட்டினாங்கன்னா உள்ளேருந்து சத்தம் வரும், யாரு அப்படின்னு. நான் தான். நான் தானே யாரு? இதே மாதிரி ஒரு சம்பவம் ரசூலுடைய காலத்திலே நடந்திருக்கு. ரசூலுல்லாஹ் ஒரு சஹாபி வந்து சொன்னாங்க, யார் ரசூலுல்லாஹ், ஒரு வீட்டுக்கு நம்ம போறோம் அப்படின்னு சொன்னா அந்த வீட்டுக்கு உள்ள போறதுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு. நீங்க என்ன செய்யுங்க, கதவை தட்டி அனுமதி கேட்டுங்க. அந்த சஹாபி போனாங்க, ஒரு வீடு போல தட்டினாங்க. தட்டின உடனே யாருன்னு கேட்டாங்க, நான் தான் அப்படின்னாங்க. ரெண்டாவது தட்டினாங்க, யாரு? நான் தான். மூணாவது தட்டினாங்க, யாரு? நான் தான். ஆனா அப்படின்னு என்ன அர்த்தம்? நான் அப்படின்னு அர்த்தம். நான் தான் அப்படின்னாங்க. உடனே ரசூலுல்லாஹ் வந்து இந்த சம்பவத்தை வந்து சொல்றாங்க. அவர் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, கதவை தட்டிட்டு யாருன்னு அவங்க கேட்டா உங்க பெயரை சொல்லுங்க. இது மாதிரி இந்த சஹாபி நான் வந்திருக்கிறேன் அப்படின்னு என்ன செய்யணுமா, பேரை சொல்லணும். அப்துல்லா வந்திருக்கேன், அப்துல் ரஹ்மான் வந்திருக்கேன், சதகத்துல்லா வந்திருக்கிறேன். இது என்ன செய்யணுமா, பேரை சொல்லுங்க. நீங்க அப்பதான் அவளுக்கு தெரியும் வந்திருக்கிறது தம்பியா, அண்ணனா, மாமனா, மச்சானா அப்படின்னு தெரியும். நான் எந்த நான் பரநான் இருக்குல்ல, பரநான் இருக்கா இல்லையா? இப்ப நான் சொன்னா உணவு, ஒரு உணவு ஒன்று இருக்கு நான் அப்படின்னு, அங்க போயிடக்கூடாது. இது நான் அப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இது போன்ற வழிபாடுகளின் மூலமாக நமக்கு பல உபதேசங்களை செய்யும். அடுத்து நான்காவதாக சொன்னாங்க, நீங்க 4 பேருக்கு மத்தியிலே இருக்கும் பொழுது மக்களுக்கு மத்தியில ஒரு 4 பேர் 5 பேர் 2 பேசிட்டு இருக்கும் பொழுது உங்களுடைய நாவை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்க. நீங்க பேச ஆரம்பிச்சாலே கெட்ட வார்த்தை நவுதுபில்லாஹ் அல்லாஹ் பாதுகாக்கும். உண்மை முஸ்லிம் அவனுடைய நாவிலிருந்து பிறரிடத்திலே பேசும் பொழுது அவர் முஸ்லிமாக இருந்தாலும் சரி, மற்ற மதத்தை சேர்ந்தவராக இருந்தாலும் சரி, இவருடைய நாவிலிருந்து அந்த அருவருப்பான வார்த்தைகள் வரவே கூடாது. உங்களுடைய நாவை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளும் என்பதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. நீங்க நாவல் பார்த்தீங்கன்னா அதான் பெரிய பிரச்சனையே. காலையில எந்திரிச்ச உடனே ஹதீஸ்ல ஸல்லல்லாஹு சொல்லுவாங்க, காலையில எந்திரிச்ச உடனே முதலாக உங்களுடைய நாவுட்ட நீ என்ன செய், நீ பாதுகாப்பு. ஏன்பா, நீ ஒழுங்கா இருந்தீங்கன்னா என் உடம்பு நல்லா இருக்கும். நீ சரியில்லைன்னு வைங்க, என்ன பிரிஞ்சு மேய்ச்சிடுவாங்க. அப்படி என்ன செய்யணுமா, இது ஹதீஸுங்க. ரசூல் ஸல்லல்லாஹு சொல்றாங்க, நீ எந்திரிச்ச உடனே முதல்ல நாவுட்ட நீ பாதுகாப்பு தேவை. நாவுட்ட நீ பாதுகாப்பு தேவை. நீ ஒழுங்கா இருந்தீங்கன்னா நான் நல்லா இருப்பேன், என் உடம்பு நல்லா இருக்கும். நீ சரியில்லைன்னு வம்பெடுத்தேன்னு வையே, அடிச்சு பிரிச்சு மேய்ச்சிடுவாங்க. உனைய ஸல்லல்லாஹு சொல்லி கொடுக்குறாங்க. ஒவ்வொரு விஷயத்தையுமே அழகா நம்ம சொல்லி தர்றாங்க. ஆனா நீங்க பேசும்போது பார்த்தீங்கன்னு சொன்னா எடுப்புலேயே வார்த்தையில வர்றது அந்த கெட்ட வார்த்தை தான். நல்லா பாதுகாக்கும். அடுத்து 5வதாக லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, 2 விஷயம் இருக்குது. அந்த 2 விஷயத்தை என்ன செஞ்சிருந்தோம், மறந்துடணும். 2 விஷயத்தை மறந்துடணும். 2 விஷயத்தை மறக்கக்கூடாது. எந்த 2 விஷயத்தை நீங்க மறந்துடணும்னு சொன்னா அதுல ஒண்ணு, பிறருக்கு செய்த உபகாரத்தை நம்ம மறந்துடணும். 2வது, நமக்கு யாரேனும் தீங்கு செய்திருந்தால், அநியாயம் செய்திருந்தால் அதை என்ன செஞ்சிடணும், அதை மறந்துடணும். மறக்கக்கூடாத 2 விஷயம் என்ன? அதில் முதலாவது, நாம் எங்கிருந்தாலும் அல்லாஹ் நம்மை பார்த்து கொண்டே இருக்கிறான் என்பதை மறக்கக்கூடாது. மறக்கக்கூடாத 2வது விஷயம் என்ன? மௌத்து. எங்க போனாலும் எந்த இடத்துல இருந்தாலும் நமக்கு மௌத் இருக்குது என்பதை நீங்கள் மறக்கக்கூடாது என்று ஹஜ்ரத் லுக்மான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இந்த 8 விதமான உபதேசத்தை இந்த சமுதாயத்திற்கு சொல்லி காட்டுகிறார்கள். ஆகவே நாம் வழிமார்களை கண்ணியப்படுத்துவோம். அவருடைய வாழ்க்கை நடந்திருக்கக்கூடிய சம்பவங்களை, அவருடைய வாழ்க்கை நடந்திருக்கக்கூடிய நிகழ்வுகளை பார்த்து அவர்களுடைய வாழ்க்கையாக நம்முடைய வாழ்க்கையை நாம் ஆக்கிக் கொள்வோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வழிமாருடைய வாழ்விலே எப்படிப்பட்ட ஒரு நூறானியத்தை, ஒரு ஒளி விளக்கை அல்லாஹ் ஏற்றி வைத்தானோ அதே போல் நம்முடைய வாழ்விலே அல்லாஹ் சிறப்பான வாழ்க்கையாக, ஒளிமலைமான வாழ்க்கையாக அல்லாஹ் ஒளிவானாக வாசல் தரமான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.